சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கிலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கிலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாகவே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒரு வழியாக பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக இந்த வழக்கு முடிய உள்ளதாகவும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். ஏனென்றால் பல ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை சாட்சிகளுக்காக காத்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியின் மீதுதான் தவறு இருக்கிறது, ஓபிஎஸ் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது, அவரை கட்சியிலிருந்து நீக்கியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே என்பதை ஆதாரத்துடன் எடுத்து கூறிய நிலையில் நீதிபதி இந்த வழக்கு விசாரணைக்கு அடுத்த வாரம் ஒத்திவைத்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை அடுத்த வாரம் இறுதி தீர்ப்பாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணையலாம் என்றும், இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்ஸிற்குத்தான் என்பதையும், ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமையானால் நிச்சயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரம் கட்டப்படுவார். அதற்கு முன்பாகவே எடப்பாடி மனமாறி அனைவரையும் அதிமுகவில் இணைத்தால் நிச்சயம் அவரே கூட பொதுச்செயலாளராக தொடரலாம். ஆனால் நீதிமன்றம் உத்தரவிற்கு பிறகு நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக தொடர்வதற்கு சாத்தியமே கிடையாது. நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் ஓபிஎஸ்ஸிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் தேடி வந்த வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு பல்வேறு குளறுபடிகள் தொடர்ச்சியாக அதிமுகவில் நடந்ததன் காரணமாகத்தான் அதிமுக கடந்த 7 தேர்தல்களில் தோல்வியை பெற்றது என்றும், செங்கோட்டையன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் உண்மைகளை வெளியே கூறியதன் காரணமாக அவரது கட்சி பதவிகளையும் பறித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது நிர்வாகிகளையும் பதவியிலிருந்து பறித்து வருகிறார். நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு பிறகு செங்கோட்டையன் அவர்களும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் ஆலோசனை செய்து எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவியை மாற்றுவார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.